வணக்கம். வெல்கம் டூ பணியம் வைப்போம். இந்த வீடியோல எஸ்எஸ்சி, எம்டிஎஸ் 2023ல புக்ஸ் அண்ட் ஆதர் எந்த மாரிலாம் கேட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒன் பை ஒன் பார்க்கலாம். இது நம்மளோட பார்ட் 2 வீடியோ. ஆல்ரெடி நம்ம பார்ட் 1 பார்த்திருந்தோம். அதுல 14 கொஸ்டின்ஸ் வந்து கவர் பண்ணினோம். அந்த கொஸ்டின்ல எதுவுமே வந்து கரண்ட் அஃபேர் பேஸ்ட் கொஸ்டின் கேட்கவே இல்ல. எல்லாமே பார்த்தோம்னா ஸ்டாட்டிக்ஸ் புக்ஸ் அண்ட் ஆதர். நான் ஸ்டாட்டிக் அப்படின்னு சொல்றேன்னா, ஆல்ரெடி ஃபேமஸான பர்சனாலிட்டி இருப்பாங்க. அவங்க ரிலேட்டடா தான் கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. ஏன் இந்த இடத்துல நான் மென்ஷன் பண்றேன்னா, நெறைய கேண்டிடேட்ஸ் புக்ஸ் அண்ட் ஆதர் அப்படின்னு வந்தாவே கரண்ட் அஃபேர் மட்டும் தான் இருக்கும். அதுதான் நம்ம பிரிப்பேர் பண்ணணும். இப்ப 2024 பிரிப்பேர் பண்றோம் அப்படின்னா, அதுக்கு லாஸ்ட் 6 மந்த் என்னெல்லாம் கரண்ட் அஃபேர், புக்ஸ் அண்ட் ஆதர் வந்திருக்கோ, அது பிரிப்பேர் பண்ணா தான் கொஸ்டின் ஆன்சர் பண்ண முடியும் அப்படின்னு யோசிக்கிறாங்க. பட் அதுவே கிடையாது. ஏன்னா எல்லா கொஸ்டினுமே வந்து ப்ராப்பரா ஸ்டாட்டிக்கான இருக்க புக்ஸ தான் கேட்கறாங்க. அதுக்காக தான் சொல்றேன். இந்த வீடியோட நம்ம முதல் கொஸ்டின் அப்படின்னு பார்த்தோம்னா, "தி ஸ்டோரி ஆஃப் மை எக்ஸ்பெரிமென்ட் வித் ட்ரூத் இஸ் அன் ஆட்டோபயோகிராஃபி ஆஃப்." இந்த கொஸ்டின் 11th செப்டம்பர் 2023 செகண்ட் ஷிஃப்ட்ல கேட்டிருக்காங்க. நம்ம எல்லா கொஸ்டினுமே எந்த டேட்ல கொஸ்டின் கேட்டாங்கன்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணிடுவோம். ஏன் இத நான் அடிக்கடி மென்ஷன் பண்றேன் அப்படின்னா, நீங்க அதர் யூடியூப் சேனல்லாம் பார்த்தீங்கன்னா, அவங்க எஸ்எஸ்சில கேட்ட கொஸ்டின், ப்ரீவியஸ்ல கேட்ட கொஸ்டின், புக்ஸ் அண்ட் ஆதர்ஸ் அப்படின்னு குடுக்குறாங்கன்னா, அது எம்டிஎஸ் கொஸ்டின் அப்படின்னு சொல்ல முடியாது. அதுல எம்டிஎஸ் இருக்கும். அதே மாரி சிஜிஎல் கொஸ்டின் இருக்கும். அதே மாரி சிஹெச்எஸ்எல் கொஸ்டின் இருக்கும். இப்படி கம்பைல் பண்ணி தான் குடுப்பாங்க. அந்த மாரி குடுக்கும்போது நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா, எம்டிஎஸ் கொஸ்டின் பார்ப்பீங்க, சிஜிஎல் பார்ப்பீங்க, சிஹெச்எஸ்எல். இப்ப சிஜிஎல் கொஸ்டின் பார்க்கும்போது சில கொஸ்டின் வந்து டஃப்பா இருக்கிற மாரி இருக்கும். அப்ப மைண்ட் என்ன தோணும்? ஐயோ! நமக்கு எம்டிஎஸ்ல டஃப்பா கேட்பாங்களோன்னு சொல்லிட்டு நெறைய வந்து என்ன எக்ஸ்ட்ரா படிப்போம். பயங்கரமா ஸ்ட்ரெஸ் ஆவும். நான் என்ன சொல்ல வரேன்னா, அந்த மாரி எதுக்கு தேவையில்லாம பார்த்துக்கிட்டு, இப்ப ப்ரீவியஸ் கொஸ்டின் எம்டிஎஸ் பிரிப்பேர் பண்ணா, எம்டிஎஸோட ப்ரீவியஸ் கொஸ்டின் பார்த்தாவே போதும். தேவையில்லாம அதர் இது போனோம் அப்படின்னா, இப்ப சிஜிஎல் அப்படின்னா கிராஜுவேட் லெவல். ஆனா எம்டிஎஸ் 10th லெவல். 2க்கு டிஃபரன்ஸ் இருக்குல்ல. அதனால தான் சொல்றேன். இதோட சேர்த்து இந்த கிளாஸ் பிடிஎஃப் நம்மளோட டெலிகிராம் சேனல் படியும் வாய்ப்புல நான் அப்லோட் பண்ணிருக்கேன். அத நீங்க ரிவிஷன் சீரிஸா யூஸ் பண்ணிக்கலாம். இப்ப கொஸ்டினுக்கு வாங்களேன். தி ஸ்டோரி ஆஃப் மை எக்ஸ்பெரிமென்ட் வித் ட்ரூத். இது ஃபேமஸ் பர்சனாலிட்டியோட ஒரு ஆட்டோபயோகிராஃபி கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் என்ன வரும்? நான் இப்ப கம்ப்ளீட் பொலிட்டீஷியனோட ஆட்டோபயோகிராஃபி எல்லாத்தையுமே குடுத்திருக்கேன். மகாத்மா காந்தியோட ஸ்டோரி ஆஃப் மை எக்ஸ்பெரிமென்ட் வித் ட்ரூத். இது நெறைய பேத்துக்கு தெரிஞ்சிருக்கும். ஈஸியா ஆன்சர் பண்ணிடலாம். தெரியாதவங்க நம்ம தெரிஞ்சுக்கலாம் ரைட்டா? அடுத்து ஏபிஜே அப்துல் கலாம் விங்ஸ் ஆஃப் ஃபயர் நெறைய பேத்துக்கு தெரிஞ்சிருக்கும். பி.ஆர். அம்பேத்கரோட வெயிட்டிங் ஃபார் எ விசா, ஜவஹர்லால் நேரோட அன் ஆட்டோபயோகிராஃபி, இந்தர் குமார் குஜ்ரால் அதாவது ஐஜி குஜ்ரால் தான் குடுத்திருக்காங்க. மேட்டர் ஆஃப் டிஸ்கிரிஷன்ஸ். அடுத்து குஷ்வந்த் சிங் இவர் ஃபேமஸான ரைட்டர் அண்ட் பொலிட்டிஷியன். இவர் ரிலேட்டடா நெறைய கொஸ்டின்ஸ் வந்து 2022லயுமே கேட்டாங்க. 2023லயுமே கேட்டிருக்காங்க. இந்த வீடியோல நம்ம ஒரு கொஸ்டின் பார்ப்போம். இவரோட ஆட்டோபயோகிராஃபி பார்த்தா ட்ரூத், லவ் அண்ட் லிட்டில் மலைஸ். அடுத்து நிராஜ் சி சௌதாரியோட புக் தி ஆட்டோபயோகிராஃபி ஆஃப் அ அன்னோன் இந்தியன். இது எல்லாமே இம்பார்ட்டன்ட் கம்பைலேஷன் குடுத்திருக்கேன். சப்போஸ் நீங்க நோட்ஸ் எடுத்துட்டே வாரீங்கன்னா, இது எல்லாத்தையும் நோட் பண்ணுங்க. அட் த எண்ட்ல ஒரு கம்ப்ளீட் பிக்சர் ஆல் தி ஆட்டோபயோகிராஃபி கிடைக்கும். அத நம்ம ரிவிஷன் பண்ணாவே எம்டிஎஸ்க்கு மோர் தென் எனஃப் ரைட்டா? இப்ப இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் அப்படின்னா, தி ஸ்டோரி ஆஃப் மை எக்ஸ்பெரிமென்ட் காந்தியோடது. அதனால ஆன்சர் பி தான் வரும் ரைட்டா? சரி ஓகே. அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்னன்னா போயிடலாம். இந்த கொஸ்டின் பாருங்களேன். ஹூ அமாங் த ஃபாலோயிங் இஸ் த ஆதர் ஆஃப் எ நாவல் அனிமல் ஃபார்ம் அப்படின்னு இருக்குல்ல. இதுலயும் என்னன்னா கரண்ட் அஃபேர் பேஸ்ட் கொஸ்டினே கிடையாது. ஜஸ்ட் ஸ்டாட்டிக் ஃபேமஸ் பர்சனாலிட்டியோட ஒரு நாவல் தான் கேட்டுங்க. அது யார்? அதுதான் கொஸ்டின். இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் என்ன வரும்? அனிமல் ஃபார்ம் இந்த புக் எப்ப ரிலீஸ் ஆயிருக்கு பாருங்களேன். 1945ல ரிலீஸ் ஆயிருக்கு. இது யார் எழுதுனா? ஜார்ஜ் ஆர்வெல். இது ஒரு பொலிட்டிக்கல் சாட்டையர் அப்படின்னு சொல்லுவாங்க. பொலிட்டிக்கல் சாட்டையர் அப்படின்னா நடக்கிற பாலிடிக்ஸ வந்துன்னா காமெடிக்கலா வந்து சொல்லுவாங்க. இந்த புக்ல என்ன ஸ்டோரி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபார்ம் அனிமல் அது என்ன பண்ணுதுன்னா, ரிபல் அகைன்ஸ்ட் ஹியூமன் ஃபார்மர். அது எதுக்காக பண்ணுதுன்னா, மிச்சம் இருக்கிற அனிமல் எல்லாத்துக்குமே வந்து ஈக்குவலா இருக்கணும். ஃப்ரீ அண்ட் ஹேப்பியா இருக்கிறதுக்காக பண்ணும். பட் எண்ட்ல என்ன ஆகும்னா, அந்த ரிபெலியன் வந்து பெட்ரே ஆகும். யாரால அப்படின்னு பார்த்தா, நெப்போலியன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிக். இத எப்படி கம்பேர் பண்ணுவார் அப்படின்னா, ரியல்ல நடக்கிற வந்து ரஷ்யன் ரெவல்யூஷன். அதாவது இந்த ரஷ்யன் ரெவல்யூஷன் தான் அந்த ஃபார்ம் அனிமல். அது என்ன பண்ணுது? ரெவல்யூஷன ஸ்டார்ட் பண்ணுது. எதுக்காக பண்றாங்கன்னா, சோசியலிசம் வர்றதுக்காக வந்து பண்ணுவாங்க. பட் சோசியலிசம் வர்றதுக்காக பண்ணும்போது, அப்ப சோவியத் யூனியன்ல இருக்க ஜோசப் ஸ்டாலினோட டிக்டேட்டர்ஷிப் வரும். அதுதான் இந்த பிக் நேம்டு வந்து நெப்போலியன். அது என்ன பண்ணுவாங்கன்னா, சோசியலிசம் வந்து மக்கள் கிரியேட் பண்ண தான் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. பட் எண்ட்ல அது டிக்டேட்டர்ஷிப்பா முடிஞ்சிருக்கும். சோசியலிசம் வராமயே போயிருக்கும்னு சொல்லிட்டு பொலிட்டிக்கல் சாட்டையரா இவர் சொல்லியிருப்பாரு. அதனால இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் என்ன வரும் அப்படின்னா, கேட்ட கேள்வி அனிமல் ஃபார்மோட நாவல் யார் ஆதர் அப்படின்னு கேட்டிருந்தோம். ஜார்ஜ் ஆர்வெல். அதனால ஆன்சர் பி தான் வரும் ரைட்டா? சரி ஓகே. அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்னன்னா போயிடலாம். இந்த கொஸ்டின் பாருங்களேன். விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் த ஃபேமஸ் நாவல் ரிட்டன் பை முன்ஷி பிரேம்சந்த் அப்படின்னு இருக்குல்ல. இந்த முன்ஷி பிரேம்சந்த் ரொம்ப ஃபேமஸான ஹிந்தி லிட்ரேச்சரோட வந்து ரைட்டர். இப்ப என்னன்னா ஹிந்தி லிட்ரேச்சர் ரிலேட்டடா நிறைய ஃபேமஸான ஆதர் இருக்காங்க. அவங்க எல்லாத்தையும் நம்ம கம்பைல் பண்ணி படிச்சு வச்சுக்கலாம். இது ரிலேட்டடா நம்ம அப்கமிங்ல கேட்டோம்னா மிஸ் ஆயிடக்கூடாது.
இப்ப ஃபேமஸ் ஹிந்தி லிட்ரேச்சர் புக்ஸ் அண்ட் ஆதர் பார்த்தோம். யாஷ்பாலோட ஜோதா சாத், ஜாயிவ் சங்கர் பிரசாத்தோட அஜட் சாஸ்த்ரு, மகேதேவி வர்மாவோட யாமா, ராம்தாரி சிங் திங்காரோட குருச்சேத்திரம், மைதிலி சரண் குப்தோட பாரத் பாரதி, அடுத்து பரத்தண்டு ஹரிச்சந்திராவோட சத்ய ஹரிச்சந்திரம், அடுத்து கமலாதாஸோட மை ஸ்டோரி ஆட்டோபயோகிராஃபி, அடுத்து பிரேம்சந்தோட மன் சரோவர், கோதன், இத்கா. நம்மளுக்கு கொஸ்டின் வந்து பிரேம்சந்தோட ஒரு இதுதான் கேட்டிருந்தாங்க. இப்போ மன் சரோவர், கோதன், இக்தா இந்த மூணையும் ஞாபகத்தில் வச்சுக்கலாம். அடுத்து ஜெய்சங்கர் பிரசாத்தோட காமயானி, டிட்லி, இந்தர்ஜால். இது எல்லாமே ஃபேமஸான ஹிந்தி லிட்ரேச்சரோட புக்ஸ் அண்ட் அதர் கம்பைலேஷனாக கொடுத்துருக்கேன். அப்போ இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் கேட்ட கேள்வி முன்சி பிரேம்சந்தோட நாவல் என்னன்னு கேட்டோம். நம்ம முன்சி பிரேம்சந்த் அப்படின்னு பார்த்தாவே 3 புக்கு வந்து பார்த்தோம். இங்க பாருங்க, பிரேம்சந்த் அப்படின்னு வந்தவே மன்சரோவர், கோதன் அண்ட் வந்து இக்தா. அதனால என்ன வரும்? இந்த இடத்துல என்ன கொடுத்துருக்கான்னு பாருங்க, கோதன் கொடுத்துருக்காங்க. அதனால ஆன்சர் டி தான் வரும். ரைட்டா? இது எல்லாமே பார்க்க ஈஸியா இருக்கும். பட் புக்ஸ் அண்ட் ஆதர் நல்லாவே மறக்கக்கூடியது. அகைன் அண்ட் அகைன் ரிவிஷன் பண்ணாதான் இந்த மாதிரி கொஸ்டின் அப்கமிங்ல கேட்கும்போது நம்ம வந்து மிஸ் பண்ண மாட்டோம். ரைட்டா? சரி, ஓகே. அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்னன்னா போயிடலாம். இந்த கொஸ்டின் பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ மேக் பண்ண நான் ரொம்பவே டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கேன். இன்கேஸ் நம்ம வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களோட சப்ஸ்கிரிப்ஷன் மூலம் தான் நம்மளோட சேனலை ஃப்ரீயா ரன் பண்ண முடியும். ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தா தேங்க்யூ ஃபார் தட். இந்த வீடியோல முல்க்ராஜ் ஆனந்த் இஸ் ஆதர் ஆஃப் அப்படின்னு கொடுக்குறாங்களே. இப்போ என்னன்னா, இந்த முல்க்ராஜ் ஆனந்த் இவர் வந்து ஃபேமஸான இந்தியன் ரைட்டர். நான் பார்ட் ஒன்லேயே சொல்லியிருந்தேன், ஒரு 15ல இருந்து 20 ஃபேமஸான இந்தியன் ரைட்டர் இருக்காங்க. அவங்களுக்குள்ளதான் எஸ்எஸ்சில வந்து ரிப்பீட்டடா கொஸ்டின் எடுக்கிறாங்க. அப்ப இவர் ரிலேட்டடா எழுதின புக் எல்லாத்தையும் நம்ம படிச்சு வச்சிருக்கோம்னா கண்டிப்பா அப்கமிங்ல கேட்டா மறக்காது. இப்ப முல்க்ராஜ் ஆனந்த், இவர் தான் முல்க்ராஜ் ஆனந்த். இவர் எழுதின புக்லாம் பாருங்க. த அன்டச்சபிள், அடுத்து கூலி, அக்ராஸ் த பிளாக் வாட்டர், டூ லீவ்ஸ் அண்ட் த பட், த ஸ்வாட் அண்ட் த சிக்கல், த பிக் காட், த பிரைவேட் லைஃப் ஆஃப் அ இந்தியன் பிரின்ஸ். இது எல்லாமே இவர் எழுதின புக். நான் கம்பைல் பண்ணி இந்த இடத்துல கொடுத்துருக்கேன். ரைட்டா? இப்ப கொஸ்டின் வாங்களேன். என்ன கேட்டிருந்தாங்க? முல்க்ராஜ் ஆனந்த் எழுதின புக்கு கேட்டணும். இதுல கைடு வராது. அன்டச்சபிள் இதுதான் ஃபர்ஸ்டாவே பார்த்தோம். அன்டச்சபிள் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்டிங்லேயே பார்த்தோம். இதுதான் அவர் எழுதின ஃபர்ஸ்ட் புக். அப்ப என்ன சொல்லலாம்? இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் வந்து பி தான் ஒரு. ரைட்டா? ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்னன்னா போயிடலாம். இது பாருங்களேன். இது ரொம்பவே இம்பார்ட்டன்டான கொஸ்டின். மிட் நைட் சில்ட்ரன் இஸ் அ நாவல் பை விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் ரைட்டர்ஸ் அப்படின்னு இருக்குல்ல. இந்த மிட் நைட் சில்ட்ரன் எழுதினது வந்து இந்தியன் ஆதர் கிடையாது. பட் இந்தியன் ஆரிஜின் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலி இந்த ரைட்டர் வந்து இந்தியன் ஆரிஜின், இந்தியனோட வம்சாவளியை சேர்ந்தவர். இவர் எழுதின புக் நிறைய இன்டர்நேஷனல் லெவல்ல கான்ட்ரவர்சி உருவாகி இருக்கு. அதுல ஒன் ஆஃப் த புக் தான் வந்து மிட் நைட் சில்ட்ரன். இந்த புக்கை இந்தியாவில் பேன் பண்ணியிருக்காங்க. இந்திரா காந்தி கவர்மெண்ட் பீரியட்ல இந்த புக்கை எழுதியிருப்பாரு. இது இப்ப இந்தியாவில் வந்துன்னா பேன் பண்ணப்பட்ட புக். அப்ப எந்த அளவு வந்து எழுதியிருப்பாரு யோசிச்சு பாத்துங்களேன். இந்த கொஸ்டினுக்கு கரெக்டான ஆன்சர் என்ன வரும்னா சல்மான் ருஷ்டி. இவர் ரிலேட்டடா நிறைய நியூஸ் ஆர்டிகல் லாஸ்ட் 2 இயர்ஸாவே அப்பியர் ஆயிட்டு இருந்துச்சு. ஏன் அப்படின்னா, இப்ப ஒரு யூஎஸ்ல வந்துன்னா தங்கியிருக்காரு. அங்க இவர் மேல ஒரு அசாசினேஷன் அட்டெம்ப்ட் வந்துன்னா பண்ணியிருப்பாங்க. அதனால நிறைய கான்ட்ரவர்சிஸ் வந்து கிரியேட் ஆயிட்டு இருந்துச்சு. இவர் எழுதின புக்லாம் பாருங்க. த சத்தானிக் வெர்ஸ். இந்த புக் ரொம்ப கான்ட்ரவர்ஷியலான புக். ஏன் சொல்றேன்னா, இந்த புக்கை எழுதினதுக்கு அப்புறம் ஈரான் கவர்மெண்ட் ஒன்னு ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. ஈரான் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, அங்க இருக்கிற லீடர் ஃபத்வா அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபத்வானா இந்த கைதி படத்துல சொல்ற மாதிரி தான். இவன் என் தலையை கொண்டு வரனுக்கு லைஃப் டைம் செட்டில்மெண்ட் மாதிரி யாரு இந்த புக்கை எழுதினது இந்த சல்மான் ருஷ்டியை கொல்றாங்களோ அவங்களுக்கு வந்து லைஃப் டைம் செட்டில்மெண்ட் மாதிரி ஒரு அமௌண்ட் தருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஈரானோட லீடர் வந்து சொல்லியிருப்பாங்க. அப்ப எந்த அளவுக்கு வந்து கான்ட்ரவர்ஷியலான புக்குன்னு பாத்துக்கலாம். அடுத்த புக்கை பார்த்தா மிட் நைட் சில்ட்ரன். இதுதான் மேன் புக்கர் பிரைஸ் வந்து வின் பண்ணது. பட் இந்த புக்கு இந்தியால பேன் பண்ணப்பட்டது. அடுத்து குவிக்ஷோட், அடுத்து ஷேம், த கிரவுண்ட் beneath her feet, a novel, a more lost sight, language of truth, essay 2003 to 2020, the Holden House, fury, imaginary homeland, essay and criticism, அடுத்து சலிமர் த கிளவுன். இது எல்லாமே இவர் எழுதின புக்கு. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான வந்து ஆதர். நீங்க வந்து ஞாபகத்துல வச்சு. இப்ப நம்மளோட கொஸ்டின் வாங்கலாம். கேட்ட கேள்வி என்ன? இந்த மிட் நைட் சில்ட்ரன் யார் எழுதுனா? சல்மான் ருஷ்டி. அதனால ஆன்சர் டி தான் வரும். ரைட்டா? சரி, ஓகே. அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்ன போயிடலாம். இந்த கொஸ்டின் பாருங்களேன். விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் நாவல் இஸ் பேஸ்ட் ஆன் த பார்ட்டிஷன் ஆஃப் இந்தியா அண்ட் வாஸ் ரிட்டன் பை குஷ்வந்த் சிங் அப்படின்னு இருக்குல்ல. இந்த குஷ்வந்த் சிங் ரிலேட்டடா 2022லயுமே கேட்டிருந்தாங்க. நான் ஏன் எப்படி சொல்றேன்னா, 2022ல ஸ்டாட்டிக் ஜிகேன்னு சொல்லிட்டு நான் 5 வீடியோ கவர் பண்ணியிருந்தேன். அதுக்கான லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல ஆட் பண்ணிருக்கேன். அதை நீங்க செக் பண்ணி பார்க்கலாம். அதுல ஒன் ஆஃப் த வீடியோல இவர் ரிலேட்டடா எழுதின என்டையர் புக்கை நம்ம பார்த்திருந்தோம். அதுல ஒன் புக் வந்து கேட்டிருந்தாங்க. இப்ப குஷ்வந்த் சிங் எழுதின இன்னொரு புக்கு தான். அது எது ரிலேட்டடா பார்ட்டிஷன் ஆஃப் இந்தியான்னு சொல்றாங்க. அது என்ன புக்? அதுதான் கொஸ்டின். இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் என்ன வரும் அப்படின்னா, இவர் தான் குஷ்வந்த் சிங். நீங்க வந்து ஞாபகத்துல வச்சுக்கலாம். இப்ப இவர் எழுதின புக்லாம் பாருங்க.
Train to Pakistan, Delhi a novel, History of Six, Truth, Love and Little Malays, India an introduction, The End of India, Big Book of Malays, The Pride for Sahib and Other Story, I Shall Never Hear a Nightingale, Why I Supported the Emergency. இது எல்லாமே வந்துன்னா இவர் எழுதின ஃபேமஸான புக். நம்மளுக்கு கேட்ட கேள்வி வந்து பார்ப்போமே. அவர் எழுதின பார்ட்டிஷன் ஆஃப் இந்தியா ரிலேட்டடா அவர் எழுதின புக் வந்து என்னன்னா ட்ரெயின் டு பாகிஸ்தான். அவரை படிக்கும் போதே அவரோட ஃபர்ஸ்ட் புக்காவே ட்ரெயின் டு பாகிஸ்தான் தான் படிச்சோம். அப்ப இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் என்ன வரும்னா டி தான் ஒரு ரைட்டம். பாருங்களேன், இது வரைக்குமே பார்த்த வரைக்கும் வந்து எந்த புக்குமே கரண்ட் அஃபேர் ஓரியன்டான புக்கே கிடையாது. எல்லாமே எய்தர் ஃபேமஸான பர்சனாலிட்டி ரிலேட்டடா கொஸ்டின் கேட்டிருந்தாங்க, ஆர் எல்ஸ் ரைட்டர் ரிலேட்டடா கேட்டிருந்தாங்க, இல்ல பொலிட்டீஷியன் ரிலேட்டடா வந்து கேட்டிருந்தாங்க. இதுதான் நம்ம இன்ன வரைக்குமே வந்து பார்த்த புக். அப்ப என்ன சொல்ல வரேன்னா, நீங்க கரண்ட் அஃபேர் புக்ஸ் அண்ட் அதர் ரிலேட்டடா இப்ப 2024 எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றீங்கன்னா, அதிகமா ப்ரிப்பேர் பண்ணாதீங்க. உங்களோட இம்பார்ட்டன்ஸ் எல்லாமே ஸ்டாட்டிக்கா இருக்கிற ஏரியா கொடுங்க. அதுதான் வந்து அட் எண்ட்ல கை கொடுக்கும். ரைட்டா? சரி, ஓகே. அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்னன்னா போயிடலாம். இந்த கொஸ்டின் பாருங்களேன். த ஃபேமஸ் நாவல் த காட் ஆஃப் ஸ்மால் திங் இஸ் ரிட்டன் பை அப்படின்னு இருக்குல்ல. இந்த கொஸ்டினுமே ஸ்டாட்டிக்கான வந்து புக்ஸ் அண்ட் ஆதர் தான். இந்தியாவோட ஃபேமஸ் ரைட்டர் எழுதின ஒரு புக் தான் த காட் ஆஃப் ஸ்மால் திங்ஸ். அதை எழுதுனது யாரு? அதான் கொஸ்டினா கேட்டிருக்கேன். நான் என்ன மீன் பண்றேன்னா ஸ்டாட்டிக்னா, இப்போ நீங்க 2024க்கு ப்ரிப்பேர் பண்றீங்கன்னா 2023ல அந்த புக் ரிலீஸ் ஆச்சுன்னா அது என்ன சொல்லுவோம்? கரண்ட் அஃபேர் அப்படின்னு சொல்லுவோம். அதே ஸ்டாட்டிக் புக் அப்படின்னா இப்போ 2024க்கு ப்ரிப்பேர் பண்றோம். அந்த டைம் ஒரு கொஸ்டின்ஸ் வந்து 1995ல ஒரு புக் ரிலீஸ் ஆகும். அதெல்லாம் கேட்குறாங்கன்னா அந்த புக்கை எழுதுனவங்க ரொம்ப ஃபேமஸான பர்சனாலிட்டியா இருப்பாங்க. அதனால அந்த புக்கை வந்து கேட்குறாங்க. அந்த மாதிரி புக்கை தான் நான் ஸ்டாட்டிக் புக் அப்படின்னு மீன் பண்றேன். ரைட்டா? இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் என்ன வரும்? அருந்ததி ராய். இவங்க தான் அருந்ததி ராய். நீங்க வந்து ஞாபகத்துல வச்சுக்கலாம். இப்ப இவங்க எழுதின புக் எல்லாம் பாருங்களேன். த காட் ஆஃப் ஸ்மால் திங்ஸ், மேன் புக்கர் பிரைஸ் இன் 1997ல வந்த புக்கு. இதை வந்து இந்த வருஷம் கொஸ்டின் கேட்டிருக்கேன் 2023ல. அப்ப ஏன்னா இதுதான் கொஸ்டினா கேட்டதுங்க, நம்ம வந்து ஞாபகத்துல வச்சுக்கலாம். அடுத்து மினிஸ்ட்ரி ஆஃப் அட்மோஸ்ட் ஹாப்பினஸ், த காஸ்ட் ஆஃப் லிவிங், த எண்ட் ஆஃப் இமேஜினேஷன், மை செடிஷியஸ் ஹார்ட், அசாதி, ஃப்ரீடம், ஃபாசிசம் அண்ட் ஃபிக்ஷன், த டாக்டர் அண்ட் த செயின், கம் செப்டம்பர், த கிரேட்டர் ஹாமன் குட், வார் டாக், வார் இன் பீஸ், த ஷேப் ஆஃப் த பீஸ்ட், அடுத்து நியாயகா கணிட். இது எல்லாமே வந்து இவங்க எழுதின புக். அருந்ததி ரிலேட்டடா எஸ்எஸ்ல 1 or 2 கொஸ்டின் எவ்ரி இயர் கேட்டுட்டே இருக்காங்க. அதனால இவங்க எழுதின புக் எல்லாத்தையும் நோட் பண்ணிக்க. கண்டிப்பா வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரி, இதை கம்பைல் பண்றதுக்கு எனக்கு 1 வீக் மேல ஆச்சு. அதனாலதான் கொஞ்சம் லேட்டாவே இந்த வீடியோ அப்லோட் பண்றேன். ஃபேமஸ் நாவல் த காட் ஆஃப் ஸ்மால் திங் யார் ரிட்டர்ன் பண்ணாங்கன்னா அருந்ததி ராய். ஏன்னா நம்மளோட ஃபர்ஸ்ட் நாவல், அவங்களோட எழுதின ஃபர்ஸ்ட் நாவல் காட் ஆஃப் ஸ்மால் திங் தான் ஆரம்பிச்சது. அதனால இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் என்ன வரும்னா இதுதான் ஒரு ரைட்டா. சரி, ஓகே. அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்ன போயிடலாம். இது பாருங்களேன். ஹூஸ் ஆட்டோபயோகிராஃபி இஸ் டைட்டில் வெயிட்டிங் ஃபார் ஏ விசா அப்படின்னு இருக்குல்ல. இது என்னன்னா ஃபேமஸான பொலிட்டீஷியன்ஸ் அவங்க ரிலேட்டடா வந்து ஒரு கொஸ்டின்ஸ் வந்து எடுத்திருக்காங்க. நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் ஃபேமஸ் பர்சனாலிட்டி இருக்காங்கன்னா அவங்க ரிலேட்டடா ப்ரிப்பேர் பண்ணிக்கணும் அப்படின்னு. அது ரிலேட்டடான கொஸ்டின் தான் இது. இப்போ ஆல்ரெடி நம்ம ஆட்டோபயோகிராஃபி ஆஃப் பொலிட்டீஷியன்ல ஆல்ரெடி பார்த்த மாதிரி மகாத்மா காந்தியோட த ஸ்டோரி ஆஃப் மை எக்ஸ்பெரிமெண்ட் வித் ட்ரூத், அதுதான் 15வது கொஸ்டினா கேட்டிருந்தாங்க. அடுத்து அப்துல் கலாமோட விங்ஸ் ஆஃப் ஃபயர், பி.ஆர். அம்பேத்கர் வெயிட்டிங் ஃபார் ஏ விசா, இதுதான் இப்போ நம்மளுக்கு கொஸ்டினா கேட்டிருந்தாங்க. அடுத்து ஜவஹர்லால் நேரோட அண்ட் ஆட்டோபயோகிராஃபி, அடுத்து இந்தர் குமார் குஜ்ரால், ஐ.கே. குஜ்ராலோட மேட்டர் ஃபார் டிஸ்கிரிப்ஷன்ஸ், குஷ்வந்த் சிங் ஃபேமஸான பொலிட்டிஷியன் அண்ட் ரைட்டர், ட்ரூத், லவ் அண்ட் லிட்டில் மலைஸ், அடுத்து நீரஜ் சி சௌதாரியோட த ஆட்டோபயோகிராஃபி ஆஃப் அன் அன்னோன் இந்தியன். இது எல்லாமே வந்து ஆல்ரெடி பார்த்து தான் மறுபடியும் சொல்றேன், நோட் பண்ணி வச்சுக்கலாம். ரைட்டா? ஸோ அதனால இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் கேட்ட கேள்வி வெயிட்டிங் ஃபார் ஏ விசா, இது யாரோட ஆட்டோபயோகிராஃபி அப்படின்னா பி.ஆர். அம்பேத்கர். அதனால ஆன்சர் இதா ஒரு ரைட்டா. சரி, ஓகே. அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்ன போயிடலாம். இந்த கொஸ்டின் பாருங்களேன். ஹூ அமங் த ஃபாலோயிங் இஸ் ஆதர் ஆஃப் த ஹிந்தி நாவல் ராக் தர்பாரி அப்படின்னு இருக்குல்ல. இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் என்ன? ராக் தர்பாரி ஃபேமஸான வந்து ஹிந்தி நாவல். அதை எழுதுனது ஸ்ரீலால் வந்து சுக்லா அப்படின்னு சொல்றாங்க. அதனால இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் என்ன வரும்? ராக் தர்பாரி எழுதுனது ஸ்ரீலால் சுக்லா. அதனால ஆன்சர் ஏ தான் ஒரு ரைட்டா. சரி, ஓகே. அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்ன போயிடலாம். இது கொஞ்சம் டிஃபிகல்ட்டான கொஸ்டின். த ஃபிலிம் பேஸ்ட் ஆன் விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் நாவல்ஸ் பை அமிர்தா பிரீத்தம் ஒன் த நேஷனல் ஃபிலிம் அவார்ட்ஸ் அப்படின்னு இருக்குல்ல. இதுல கேள்வி என்னன்னா, இந்த அமிர்தா பிரீத்தம் இவங்க எழுதின நாவல்ஸ் நம்ம தெரிஞ்சா போதும், அதை வச்சு இந்த கொஸ்டின் ஆன்சர் பண்ணிடலாம். இவங்க ரொம்ப ஃபேமஸான இந்தியன் ஆதர். இவங்க தான் வந்து அமிர்தா பிரீத்தம். இவங்க எழுதின புக்லாம் பாருங்களேன். ரஷீடி டிக்கெட், பிஞ்சார், த ஸ்க்லீட்டன் அண்ட் அதர் ரைட்டிங், இன் த டைம் ஆஃப் லவ் அண்ட் லாங்கிங், அடுத்து ஜல்தே புஜ்தே லாக், த அதர் டைமென்ஷன், இது வந்து லோட்டஸ் கலெக்ஷன்ஸ். இது எல்லாத்தையும் வந்து இந்த இதில் நோட் பண்ணிக்கலாம். கண்டிப்பா நமக்கு எக்ஸாமுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்ப இந்த அமிதா பிரீத்தம் எழுதின புக்கு என்னன்னா இந்த பிஞ்சர். இதுதான் என்னன்னா நேஷனல் அவார்டு வின் பண்ணியிருக்கும். அதனால இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் என்ன வரும்? பிஞ்சர். ஆன்சர் டி தான் வரும்.
பட் இந்த ரஷீதி டிக்கெட் இருக்கு பார்த்தீங்களா? இதுவுமே இவங்க எழுதின நாவல் தான். பட் இது வந்து நேஷனல் அவார்ட் வாங்கியிருக்காது. இந்த பிஞ்சா தான் நேஷனல் அவார்ட் வாங்கியிருக்கும். அதனால இந்த கொஸ்டின் கரெக்ட் ஆன்சர் டி. ஏன் சொல்றேன்னா, இப்பதான் நம்ம பார்த்தோம். இவங்க எழுதின புக்ல இங்க பாருங்க. ரஷீதி டிக்கெட் இருக்கு, பிஞ்சா இருக்கு. இதுல பிஞ்சார் தான் வந்து நேஷனல் அவார்ட் வாங்குனால ஆன்சர் டி தான் வரும். சரி ஓகே. அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து நான் போயிடலாம். இந்த கொஸ்டின் பாருங்களேன். த ஆதர் ஆஃப் மால்குடி டேஸ் அப்படின்னு இருக்குல்ல. இந்த மால்குடி வந்துன்னா தமிழ்நாட்டுல இருக்கிற ஊரு. அப்ப தமிழ் ஆதர் தான் இந்த புக்கை எழுதியிருக்கணும். தமிழ் ஆதர் பாரு நேம் எங்க பாருங்களேன். ஆர்.கே. நாராயண் இருக்கு. அதனால ஆன்சர் வந்து டி தான் வரும். இது நம்ம பார்ட் 1 அதாவது புக்ஸ் அண்ட் ஆதர் 2023 பார்ட் 1லயும் இவர் யாருன்னு சொல்லிட்டு கவர் பண்ணினோம். அங்கேயும் ஒரு கொஸ்டின் மால்குடி டேஸ் ரிலேட்டடா இருந்தது ரைட்டா? ஸோ அதனால இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர். மால்குடி டேஸ் இவர் தான் ஆர்.கே. நாராயணன். இவர் வந்து ஞாபகத்துல வச்சுக்கலாம். சரி ஓகே. அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து போயிடலாம். இது வந்து ஒரு நல்ல கொஸ்டின். த பேலஸ் ஆஃப் illusion, த ரெண்டென்ஷன் ஆஃப் த ஹிந்து எபிக் மகாபாரதா வாஸ் ரிட்டன் பை விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் நாவலிஸ்ட் அப்படின்னு இருக்குல்ல. நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். இந்தியால ஒரு 15 ஃபேமஸான ரைட்டர் இருக்காங்க. அவங்க ரிலேட்டடா தான் கொஸ்டின் நெறைய கேட்பாங்க. அது மாரி கொஸ்டின் தான் இதுலயும் கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் என்ன வரும்? சித்ரா பானர்ஜி, திவா கருணி இவங்க எழுதின புக்லாம் பாருங்களேன். ஃபர்ஸ்ட் புக்கே த பேலஸ் ஆஃப் illusion இதுதான் நம்மளுக்கு கொஸ்டினா கேட்டிருந்தாங்க. அடுத்து பிளாக் கேண்டில், அடுத்து லிவிங் யுபா சிட்டி. இது 3 தான் இவங்க எழுதின புக். நம்ம வந்து ஞாபகத்துல வச்சுக்கலாம். இப்ப கேள்விக்கோங்க. நம்மளுக்கு கேட்ட கேள்வி வந்து த பேலஸ் ஆஃப் illusion எழுதின புக் வந்து சித்ரா பானர்ஜி, திவ்ய கருணி. அதனால ஆன்சர் என்ன வரும்? இதான் வரும் ரைட்டா? சரி ஓகே. அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்னன்னா போயிடலாம். இது ரொம்பவே சிம்பிளான கொஸ்டின். ஹூ ஆதர் த புக் பாவர்ட்டி அண்ட் அன்பிரிட்டிஷ் ரூல் இன் இந்தியா இன் 901 which was highly critical of the economic impact of பிரிட்டிஷ் ரூல் அப்படின்னு இருக்குல்ல. இந்த புக்ல என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, எந்த அளவுக்கு பிரிட்டிஷ் வந்து இந்தியால இருந்து வந்து களவாண்டு போனாங்க. இல்ல எந்த அளவு மக்கள வந்து ஏமாத்தி, இங்க இருக்கிற மணி எல்லாத்தையும் சுரண்டிட்டு போனாங்கன்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணுவாங்க. அது யாரு மென்ஷன் பண்ணும்னா, தாதோபாய் நௌரோஜி மென்ஷன் பண்ணுவாரு. தாதோபாய் ரொம்ப ஃபேமஸான வந்து இந்தியன் ஃப்ரீடம் ஃபைட்டர். மாடர்ன் இந்தியால படிச்சிருப்போம். அவர் இந்த புக்ல எந்த அளவுக்கு இந்தியாவோட வெல்த்த வந்து ட்ரெயின் ஆயிட்டு போகுது. வெல்த் எங்க கொண்டு போய் சேருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரிட்டிஷ்ல போய் சேருன்னு சொல்லிட்டு ட்ரெயின் ஆஃப் வெல்த் தியரி அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அவர் எந்த புக்ல சொல்லியிருப்பார்னா, பாவர்ட்டி அண்ட் அன்பிரிட்டிஷ் ரூல். அப்ப இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் தாதோபாய் நௌரோஜி. இந்த புக் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் நெறைய எஜுகேட்டட் இந்தியன் எந்த அளவுக்கு பிரிட்டிஷ் நம்மள அடிமையா வச்சிருக்கான்னு சொல்லிட்டு, எக்கானமிக்ல எவ்வளவு வச்சிருக்கான்னு சொல்லிட்டு நல்லாவே தெரிய வரும். அப்ப இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் வந்துட்டு தாதோபாய் நௌரோஜி. இவர் தான் தாதோபாய் நௌரோஜி. இவர் எழுதின புக் தான் பாவர்ட்டி அண்ட் அன்பிரிட்டிஷ் ரூல் இன் இந்தியா அப்படின்னு வரும் ரைட்டா? ஸோ அதனால இந்த கொஸ்டின் கரெக்ட் ஆன்சர் பி தான் வரும். சரி ஓகே. அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்னன்னா போயிடலாம். இது புக்ஸ் அண்ட் ஆதரோட லாஸ்ட் கொஸ்டின். விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் ரைட்டர் ரோட் த ஆட்டோபயோகிராஃபி ட்ரூத், லவ் அண்ட் லிட்டில் மலைஸ் அப்படின்னு இருக்குல்ல. ஆக்சுவலி இவர் ரிலேட்டடா நிறைய டைம் நம்ம பார்த்துட்டோம். யாருன்னா குஷ்வந்த் சிங். ஏன்னா குஷ்வந்த் சிங் வந்து ஃபேமஸான பொலிட்டிஷியன் அட் த சேம் டைம் வந்து ரைட்டர். இவர் எழுதின புக்கு எல்லாத்துமே நம்ம வந்து ஒன் பை ஒன் பார்த்தா தான் அகைன் பார்த்துக்கலாம். இவர் தான் வந்து குஷ்வந்த் சிங். இவர் எழுதின புக் ட்ரெயின் டு பாகிஸ்தான் கேட்ட கேள்வி, டெல்லி எ நாவல், ஹிஸ்டரி ஆஃப் த சிங், ட்ரூத், லவ் அண்ட் லிட்டில் மலைஸ் இதுதான் அவரோட ஆட்டோபயோகிராஃபி. இந்தியான் இன்ட்ரோடக்ஷன், த எண்ட் ஆஃப் இந்தியா, பிக் புக் ஆஃப் மலைஸ், த ப்ரைட் ஃபார் சாஹிப் அண்ட் அதர் ஸ்டோரி, ஐ ஷால் நெவர் ஹியர் த நைட்டிங்கல், ஒய் ஐ சப்போர்ட்டட் த எமர்ஜென்சி. இது ஏன் சொல்றேன் அப்படின்னா, அகைன் சொல்றது காரணம் நீங்க 1க்கு 2, 3 டைம் வந்து ரிவைஸ் பண்ணும்போது நல்லா ஸ்டோர் ஆயிரும். ரிலேட்டடா அப்கமிங்ல கேட்டா நம்மளுக்கு மறக்காது. அதனால தான் சொல்றேன். அப்ப இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் வந்துனா குஷ்வந்த் சிங். ஆன்சர் ஏ தான் ஒரு ஐட்டம். இதுவரைக்கும் 28 கொஸ்டின்ஸ் புக்ஸ் அண்ட் ஆதர் எம்டிஎஸ் 2023ல இந்த மாதிரிலாம் கேட்டான்னு பார்த்தோம். இதுல எதுவுமே பாருங்களேன் கரண்ட் அஃபேர் ஓரியன்டான கொஸ்டினே கிடையாது. எல்லாமே ஸ்டாட்டிக்கான புக்ஸ், ஃபேமஸான பர்சனாலிட்டி, ஃபேமஸான பொலிட்டிஷியன், இல்ல சினிமா ஆக்டர் இந்த மாதிரி தான் கேட்டாங்க தவிர எதுவுமே கரண்ட் அஃபேர் ஓரியன்டான கொஸ்டினே கிடையாது. நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, கரண்ட் அஃபேர் ப்ரிப்பேர் பண்ண வேணாம்னு சொல்லல. ப்ரிப்பேர் பண்ணுங்க. பட் புக்ஸ் அண்ட் ஆதர் ரிலேட்டடா ரொம்ப ப்ரிப்பேர் பண்ணாதீங்க. அது தேவையில்லாத சுமையா தான் இருக்கும். அதுக்காக தான் சொல்றேன். நம்ம பார்த்த வரைக்கும் ஏதாவது உங்களுக்கு வந்து டவுட் இருந்துச்சுன்னா, இந்த வீடியோட கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. நான் கண்டிப்பா உங்களுக்கு ஆன்சர் பண்றேன். And finally, thank you for watching and have a nice day.